ஹலோ எவ்ரிவன். தீபாவளியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கங்க. சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் போய் கொண்டாடுவாங்க. எப்படின்னா தீபாவளிக்கு நாளே வந்து ஒரு இடத்துக்கு டூர் மாதிரி போயிட்டு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வருவாங்கங்க. இந்த மாதிரி சிலர் வந்து தீபாவளி கொண்டாடுவாங்கங்க. அந்த மாதிரி வந்து லோ காஸ்ட்டில் வந்து எங்கேயாவது வந்து ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கொடைக்கானல் போகலாங்க. உண்மையிலே வந்து கொடைக்கானலில் வந்து இப்போ ரொம்பவே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பிரதர் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போனாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பேர் போனாங்க. 8 பேரும் வந்து ஒரு 4 பைக்கில் வந்து போனாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வீக் முன்னாடியே வந்து இந்த ட்ரிப்காக ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொரோனா அப்படிங்கிறனால கொடைக்கானல் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் அப்ளை பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் அப்ளை பண்ணி போனாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து செக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குங்க. இப்போ கொரோனா டைம்ங்கிறனால பாஸ் வேறு அப்ளை பண்ண சொல்லியிருக்கனால செக்கிங் வந்து இன்னமும் பயங்கரமாக இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து நல்லாவே செக் பண்ணி தான் வந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம சேஃப்டியும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து பார்க்கணும். கொடைக்கானல் போகிற வழியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் இருக்க டேமோட வியூ வந்து தெரியுங்க. இந்த டேமோட பேர் வந்து பாலாறு டேம்ங்க. கொடைக்கானல்லேருந்து தாங்க பாலாறு டேமுக்கு வந்து தண்ணி வருது. இந்த வியூ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கொடைக்கானலில் கிளைமேட் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறனால வந்து உண்மையிலே செமையாக இருக்குங்க. இவங்க வந்து உண்மையிலே ட்ரிப்பை வந்து ரொம்பவே நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்கங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடைக்கானல் வந்து ரொம்பவே பக்கம். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படின்னா சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு கொடைக்கானல் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு உடனே வந்துடுவாங்கங்க. எப்போவுமே வந்து கொடைக்கானல் போகிறதா அங்கே நான் ஸ்டேலாம் பண்ண மாட்டேன், வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா ரூம் எல்லாம் புக் பண்ணி அந்த மாதிரி வந்து போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க. இந்த தடவை ரொம்ப கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொரோனா அப்படிங்கிறனால மக்கள் வந்து வரல நிறைய பேர். அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அவைலபிளாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. கொடைக்கானல் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து சில்வர் ஃபால்ஸ் இருக்குங்க. சில்வர் ஃபால்ஸில் வந்து இப்போ தண்ணி வந்து நிறையாவே போகுது. ஏன்னா மழை வேறு நல்லா பேஞ்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேக் இருக்குது, போட் ஹவுஸ் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க் இருக்குங்க. பார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூவெல்லாம் வந்து இப்போ பூக்காது. மே மாதம் தான் சீசன், அப்போ தான் வந்து பூக்கும். அதனால் வந்து கூட்டம் வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறனால வந்து இந்த தடவை ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்போ மழை பெய்யும் எப்போ வந்து வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாதுங்க. திடீர்னு வெயில் அடிச்சிட்ருக்கும், திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ வந்து ரொம்பவே செமையாக இருந்துச்சுங்க. அவங்க வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி புக் பண்ணி போயிட்டாங்க. இவங்க வந்து டோட்டலாக வந்து 8 மெம்பர்ஸ் வந்து போனாங்க. 8 மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹோம் மாதிரி பிடிச்சிட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இவங்க 8 மெம்பர்ஸ்க்கு 2 டேஸ் ஃபுட்டு இன்க்ளூட் பண்ணி அவங்க எல்லாமே கொடுத்தாங்க. மொத்தமாக இவங்க 8 மெம்பர்ஸ் போயிட்டு வர்றதுக்கு எல்லா செலவுகளும், வெளி செலவுகள், சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி 10,000 தாங்க ஆச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெர் பர்சன் வந்து 1,750 அந்த மாதிரி தாங்க வரும். ரொம்ப வந்து செலவாகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நைட் வந்து கேம்ப் ஃபயர்லேருந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் வந்து அவங்க ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க.
கொடைக்கானல் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்லாம் வந்து ஃபுட்டு வந்து காஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனால் வந்து இங்கே கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம போய்க்கிறது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க சூப்பராக கிடைக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸு வெஜ்ஜீஸ்லாம் வந்து கிடைக்குங்க. ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ட்ராகன் ஃப்ரூட் கிடைக்கும், பட்டர் ஃப்ரூட் கிடைக்கும், ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம்ஸ் வந்து நல்லா கிடைக்குங்க. ப்ளம்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே இருக்க ப்ளம்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அத்திப்பழம் மரம், தம்பி ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து கிடைக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் ஒருத்தர் வந்து ஒரு தடவை போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி 1 kgயாவது வாங்கிட்டு வருவாங்க. ஸோ லோ காஸ்ட்டில் வந்து தீபாவளிக்கு ட்ரிப் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கொடைக்கானல் போகலாங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.